ஸ்ரீமாத்ரே நமஹ. கூத்தாண்டவரோட வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அரவான் என்று அழைக்கப்படக்கூடிய கூத்தாண்டவர், அவர் யார், எப்படி அவர் அவதரிச்சார், அவரோட வரலாறு என்ன, அவர் எப்படி தெய்வமானார், இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் எழுந்தருளி இருக்கிற கூத்தாண்டவர் கோயில் திருவிழா, அதோட கதையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். யார் இந்த அரவான் அப்படின்னா, மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் ஒரு நாக கன்னிகைக்கும் பிறந்தவர் தான் இந்த அரவான். அர்ஜுனனுக்கு சுபத்ரா, பாஞ்சாலி அப்படின்னு மனைவி இருக்காங்க. அது இல்லாமல் நாகக்கன்னியையும் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்போ பிறந்தவர் தான் அரவான். மிகப்பெரிய வீரர் அவர். அவர் ஒரே நாளில் கூட இந்த போரை முடிச்சிருக்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய வீரர். ஆனால் அந்த போருக்காக ஒருத்தரை பலி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ 3 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் ஒருத்தர் அர்ஜுனன், இன்னொன்று மகா கிருஷ்ணர், அதாவது மகாவிஷ்ணுவோட அவதாரமாக இருக்க கிருஷ்ண பகவான். இவங்க 2 பேருமே போருக்கு முக்கியம். 3வது ஆள் தான் நம்ம அரவான். அவர் பலி கொடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் அவரோட ஆசையை தெரிவிக்கிறாரு, கல்யாணம் பண்ணணும்னு. நாளைக்கு சாக போகிறவனை கல்யாணம் பண்ண எந்த பொண்ணும் முன் வரல. அப்போ மகாவிஷ்ணுவான பகவான் கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அவரோட ஆசையை பூர்த்தி பண்ணுறாரு. அதே மாதிரி அரவானை மோகினி கல்யாணம் பண்ணிக்கிறா. கல்யாணம் பண்ணி அவரோட சேர்ந்து அன்னைக்கு முழுக்க சந்தோஷமா இருக்கிறா. மறுநாள் அரவானை களப்பலி கொடுக்க போறாங்க. முத நாள் அவளோட சந்தோஷமா வாழ்றா. அரவானை களப்பலி கொடுத்ததும் அவர் கேட்டபடியே மோகினி தன்னோட மடியில அரவானை கிடத்தி அழுது புலம்புறா. அவரை நினைச்சு ரொம்ப உருகிறா, அழுகிறா. அப்புறம் தன்னோட மங்களங்கள் எல்லாம் அழிச்சு, வளையல உடைச்சு, பொட்டு அழிச்சு, பூவை அழிச்சு, மாங்கல்யத்தை அறுத்து, விதவ கோலம் பூண்டு அரவானை நினைச்சு அழுகிறா. தன்னோட கணவனான அரவான் தன்னை விட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அரவானுக்காக விதவ கோலம் பூண்டு தன்னோட மங்கள பொருட்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி ஒரு விதவையா மோகினி அங்க உட்கார்ந்து அழுகிறா. அரவான் கேட்ட வரப்படி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறாங்க. அரவானுக்கு கடவுள்கள் இறைநிலையை கொடுக்குறாங்க. அரவான் இன்னொரு வரம் கேட்டிருப்பாரு. இறந்தாலும் தன்னோட தலை இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் அந்த யுத்தத்தை பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுபடி அந்த தலைக்கு உயிர் கொடுத்து உயரமான இடத்துல வச்சிருவாங்க. அந்த 18 நாள் பாரத யுத்தம் நடக்கும்போது அது எல்லாத்தையும் அந்த தலை பார்த்துட்டு இருக்கும். எல்லாத்தையும் அரவான் பார்த்துட்டே இருப்பாரு. அந்த போர் முடிஞ்சதுமே அரவான் இறைநிலை அடைஞ்சிடுறாரு. அவரோட தலையத்தான் ஒரு வழிபாடா வச்சு எல்லாரும் வழிபட்டுட்டு இருக்காங்க. கூவாகத்துலதான் அரவானுக்கு பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கு. அங்க திருநங்கைகள்லாம் சேர்ந்துதான் திருவிழா நடத்துவாங்க. ஏன்னா ஆணா இருந்து பெண்ணா மாறிதான் பகவான் கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதன்படி அந்த கிருஷ்ணரோட அவதாரமா மோகினியோட உருவமா நினைச்சு திருநங்கைகள் எல்லாருமே சேர்ந்து அரவானுக்கு விழா எடுக்கிறாங்க. அங்க முத நாள் தாலி கட்டி, மறுநாள் அந்த களப்பலியில அந்த தாலி எடுத்து அந்த சடங்கெல்லாம் செஞ்சு அரவானுக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுத்து கொண்டாடுறாங்க. முத நாள் பூசாரி கையால திருநங்கைகள் எல்லாம் மணப்பெண்ணா அலங்காரம் பண்ணி பேரழகியா தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு அங்க தாலி கட்டிக்கிறாங்க. தாலி கட்டி ரொம்ப சந்தோஷமா ஆட்டம் பாட்டத்தோட இருப்பாங்க. மறுநாள் அந்த களப்பலி கொடுத்ததுமே அரவான் இறந்துட்டாரு, இப்போ தன்னோட கணவர் போயிட்டாருன்னு சொல்லி, அதே மாதிரி மோகினி எப்படி அழுதாலோ அதே மாதிரி வெள்ளை சேலை உடுத்தி தன்னோட கஷ்டம் கண்ணீர் எல்லாத்தையும் நினைச்சு புலம்பி அழுவாங்க. அரவான் திருநங்கைகளுக்கு தெய்வமா இருக்காரு, கணவரா இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு காவல் தெய்வம் கூட. எத்தனையோ பேர் அரவானை வழிபாடு பண்றாங்க. அரவானும் ஒரு கற்கண்ட தெய்வமா இருந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் எல்லா வரத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு. திருநங்கைகள் மட்டும் கிடையாது, ஆண்கள் கூட வேண்டிட்டு அந்த தாலி கட்டி அறுத்து அழுகிறாங்க. அது ஒரு சம்பிரதாயமாவே அங்க இருக்கு. இப்படிப்பட்ட அரவானை ஒரு முறையாவது டைம் கிடைக்கும் போது எல்லாரும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அரவான் திருநங்கைகளுக்கு எப்படி அருள் புரிகிறாரோ அதே மாதிரி நமக்கும் அவர் அருள் புரிவாரு. என்னதான் திருநங்கைகளை தெய்வாம்சம்னு சொன்னாலுமே, ஆனா அவங்கள இன்னமும் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து கொடுத்து யாரையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பல சோகங்களையும் கண்ணீரையும் கடந்துதான் அவங்க இந்த திருநங்கையா மாறி இருக்காங்க. ஒவ்வொரு திருநங்கைக்கு பின்னாடியும் ஒரு சோக கதை இருக்கு.
திருநங்கைகளுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்கு. தன்னோட குடும்பத்தை இழந்து, ஆண்களால ஏமாற்றப்பட்டு, வலி, வேதனை தாக்கி, தன்னோட உடலை சிதைச்சு தான் இந்த நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு மதிப்பு, மரியாதை குடுக்கணும். தெய்வாம்சம்ன்னு மட்டும் சொன்னா போதாது. அவங்களுக்கு மரியாதை அவங்கள வேற்றுமையா பார்க்காம நம்மள்ல ஒருத்தரா பார்த்து நம்ம ஏத்துக்கணும். அவங்களுக்கு முன்னுரிமை குடுத்தா, அவங்களும் பல சாதனைகள செய்வாங்க. அவங்கள மனுஷங்களா மதிக்கணும் முதல்ல. இது எல்லாத்தையுமே எல்லாரும் கடைப்பிடிக்கணும்னு நான் அந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறேன். இனிமேலாவது திருநங்கைகளை அவமதிக்காம அவங்களுக்கு மரியாதை குடுங்க. அவங்கள உண்மையிலேயே ஒரு தெய்வமா பாருங்க. சகோதரிகளா பாருங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.